பட் அந்த கேர்லெஸ் அவங்களுக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன? அவங்க ரிஸ்க் எடுக்கல. அது ஒரு பெரிய அமௌண்டா அவங்களுக்கு தெரியல. நமக்கு தேவை டைம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரண்டி சேல்ஸ். கேரண்டி சேல்ஸ்க்கு நம்ம இப்படி யோசிச்சிருக்கோம். டைம் பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க எல்லாரும் யோசிக்கணும். நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தா எல்லாரும் வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 மெயில் 2000 மெயில் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சா, இந்த மாதிரி ஆயிடுச்சா, அதை உட்காந்துட்டு அதுக்கு ஒரு 10 பேர் ஆட்சியில போட்டு அந்த மெயில்களை ரீப்ளே பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு அப்ப அவங்களுக்குள்ளேயே அந்த கேர் வரணும். நம்ம ஒரு 20,000 30,000 முதல் போட்டிருக்கோம், அதை எடுத்தே ஆகணும், நம்ம கரெக்டா ஒர்க் பண்ணியே ஆகணும், சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த நினைப்பு அவங்களுக்குள்ள வர வைக்கணும்னா நாம ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும் போகாது, ரிஸ்க் அவங்க எடுத்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது நாங்க யோசிக்கிறோம். ரிஸ்க் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும்தாங்க எஃபோர்ட் போடுவாங்க. ரிஸ்க் எடுக்காதவங்க எல்லாம் பாத்துக்கலாம் விடு, இந்த தாட் எல்லாருக்குள்ளயுமே வந்துருமே. அந்த தாட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க யோசிச்சிருக்கிற ஒரு மெயின் ரீசன். நிறைய ரீசன் இருக்கு, இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க தயாராக அவங்க எல்லாருமே கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ரிஸ்க் எடுத்த அத்தனை பேருமே ஒருத்தர் கூட மிஸ்ஸே ஆக மாட்டாங்க. 100% பிரசன்ட் சார், அவ்வளவுதான். அப்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லாதவங்க எப்படி ஆகுது? அப்ப ரிஸ்க் எடுக்க நாம ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க, நம்ம வேற எஸ்பிஓக்கு பணம் கட்டுறதை விட்டுருங்க. எஸ்பிஓக்கு பணம் கட்டுறதுக்கு ஏன் நம்ம யோசிக்கிறோம், அந்த ரிஸ்க் ஏன் எடுக்க மாட்டோம்னா எஸ்பிஓ மேல இன்னும் நம்பிக்கை வரல அந்த அளவுக்கு. வேற ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீடட் உங்க ஃபேமிலியில வருது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அந்த பணத்தை நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க தானே, அது உங்களால பண்ண முடியும் தானே. ஏன் இப்ப பண்ண மாட்டேன்றீங்கன்னா இல்ல அது நம்பிக்கை இல்ல. ஓப்பனா பேசணும்னா நம்பிக்கை இல்ல. இவங்க மறுபடியும் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் லீவ் விட்டுருவாங்க, மறுபடியும் ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் லீவ் விட்டுருவாங்க, சம்பளம் கரெக்டா கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஆப்ஷன் இருக்கு. அதுக்குமே யோசிச்சு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கோம், 3 ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்திருக்கோம். இந்த மாதிரியான மக்களும் கொஞ்சம் இருக்காங்க. இப்போதைக்கு நம்பிக்கை இல்லை, பட் நம்ம ரெகுலரா ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா இந்த ரிஸ்க் எல்லாம் சாதாரணமா எடுத்துருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத இருக்கிறதா நிறைய பேர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதனால மட்டும்தான் வெளியே போவாங்களே தவிர மற்றபடி யாராலையுமே ஒரு 20,000 ரூபாய் ரெடி பண்ண முடியாதுலாம் கிடையாதுங்க. அவங்க வேற ஒரு எமர்ஜென்சி நீடு வந்துச்சு அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த 20,000 ரூபாய் ரெடி பண்ணுவாங்க. ஏன் இதுக்கு ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு எஸ்பிஐ மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை இவங்க லீவ் விட்டுருவாங்க, பிரேக் வர கம்பெனி தான். அது இன்னமும் அந்த மைண்ட் அதுக்குள்ளேயே இருக்கு. அதனாலதான் டக்குன்னு என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல அதுல இருந்து. இது ஒரு மெயின் ரீசன். உண்மை தானுங்க. வேற என்ன ரீசன் வந்தாலும் உங்க ஃபேமிலியில கண்டிப்பா ரிஸ்க் எடுத்துருவீங்க. எஸ்பிஓக்காக அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கு, அவ்வளவுதான். இருந்திருந்தா நாங்க 9 months வெயிட் பண்ணிருக்க மாட்டோமே சார். இல்ல வெயிட் பண்றது ஈஸிங்க, யார் வேணாலும் வெயிட் பண்ணிடலாங்க. இப்ப நீங்க இந்த வெயிட் பண்ணீங்க இல்லீங்களா, நீங்க வெயிட் மட்டும் தான் பண்ணீங்க. எஸ்பிஓ இருக்க நாங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கோம், நிறைய அந்த கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அவ்வளவும் பண்ணிட்டு நாங்க வெயிட் பண்றோம். வெயிட் மட்டுமே பண்ண நீங்களும் எப்படி ஈக்குவல் ஆயிடும். ஆனா சம்பளம் நாங்க எப்படி வச்சிருக்கோம்னா வருமானம் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் வச்சிருக்கோம். ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அதே சேலரி தான் போட போறோம், உங்களுக்கு அதே சேலரி தான் போட போறோம். ஆனா ஈக்குவாலிட்டி பாருங்களேன். சேலரி இப்ப எங்க ஹெட் ஆபீஸ்ல இருக்க எத்தனையோ பேருக்கு மாத சம்பளம் ஸ்டார்டிங்ல 8,000 ரூபாய் தான். போன மாசமே 8,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம், கையில கேஷா தான் கொடுக்குறோம் இன்னைக்கு வரைக்கும். அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஏன் இங்க இருக்க எத்தனையோ பேர் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களே, ரைட். ஆனா அவங்களுக்காக சேர்ந்து நாங்க தான் ரிஸ்க் எடுக்கிறோம். ரிஸ்க்ன்றத நாங்க மட்டும் எடுக்கிறோம். ஆனா அந்த பக்கத்துல இருக்கிறவங்க சேலரி டிவைட் பண்றதுக்கு மட்டும் வராங்க அப்படின்ற பட்சத்துல யோசிக்கணும் இல்லையா. அப்ப அந்த ரிஸ்கையும் அவங்களும் சேர்ந்து எடுத்தா மட்டும்தான் கம்பெனி க்ரோத் பண்ண முடியும். சாதாரணமான விஷயமே இல்லை. சாதாரணமான விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஸ்க் எடுத்தாகணும் அப்படிங்கிறது எங்களுடைய தரப்பு என்னன்னா அதுதான். இந்த விஷயம் ஒரு மாசம் 10,000 ரூபாய், மாசம் 10,000 2,000 ரூபாய், மாசம் 2,000 ரூபாய் எந்த கம்பெனியால ரெகுலரா கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா. இன்னைக்கு மூடிட்டு போன பல கம்பெனிகள் இருக்கு. அந்த கம்பெனிகள் எல்லாமே அந்த கம்பெனிகளின் கீழே வரக்கூடிய சேல்ஸை மட்டுமே நம்பி இருக்காங்க. நாங்க அதை நம்பி பிசினஸ் பண்ணல. இந்த பிசினஸ் டோட்டலா மாத்தக்கூடிய ஒரே கம்பெனி எஸ்பிஐ மட்டும்தான். ஒரு பார்ட் டைம் ஜாப்ல உள்ள வந்த அத்தனை பேரையும் ஒரு கேரண்டிடான ஒரு இன்கம்காக ஒரு பர்மனண்டா இவங்க எல்லாம் இந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இந்த கம்பெனி எங்களுடைய அடையாளம் அப்படின்னு அவங்க நீங்க ஃபியூச்சர்ல பாராட்டுவீங்க. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனையை ஹேண்டில் பண்றது நாங்க மட்டும்தான். ஃபியூச்சர்ல சார் நாங்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு மாசம் 10,000 ரூபாய் குறைக்கணும்னா அது எஸ்பிஓல மட்டும்தான் சார் அப்படின்னு அப்ப மட்டும் சொல்லிட்டா போதும். இப்ப ரிஸ்க் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் விங்ஸா பச்சுவர்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல இன்னைக்கு அவங்க தனியா நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஏன் அப்படி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஒரே காரணம் என்னன்னா ஒரு சிச்சுவேஷன்ல இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆனா அப்ப அவங்க ஜாயினிங் ஃபீஸ் தான் பே பண்ண சொன்னோம். 6,000 8,000 சம்திங் பே பண்ண சொன்னோம். அப்படி யாரெல்லாம் பே பண்ண விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் பே பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ரீஃபண்டபிள் வாங்கிக்கங்கன்னு சொன்னோம். அவங்க அன்னைக்கு ரிஸ்க் எடுத்தாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற அத்தனை பேருமே
அவங்க கண்டிப்பா ஒரு 8,000க்குள்ளதான் ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே 40,000 ரூபாய்க்கு மேலதான் சம்பாதிச்சிருப்பாங்க. அன்னைக்கு ரிஸ்க் எடுத்தவங்க மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அன்னைக்கு ரிஸ்க் எடுக்காத யாரெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் அப்படியே வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பே பண்ணி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களால அந்த குரூப்குள்ள போக முடியல. பட் எஸ்பிஓல இனிமேல் போதும் இருக்கிற மக்களுக்கு கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பரா ஒரு 1 இயர் 2 இயர்க்கு பிசினஸ் பண்ணுவோம். இதை பார்த்து மத்த கம்பெனிகள் நம்மளுக்கு இன்னும் அதிகமான லாபங்கள் தரக்கூடிய கம்பெனிகள் வருது. நிறைய பேர் இப்போதைக்கு 5 டாஸ்க் தான் கொடுக்க முடியும். நிறைய ஒர்க் கொடுங்கன்னா அந்த எத்தனை கம்பெனி வந்திருக்கு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். அப்ப எவ்வளவு டாஸ்க் கொடுத்தா போதும்? கடமைக்குன்னு சொல்லி நான் மாட்டுன்னு 10 டாஸ்க் 100 டாஸ்க் கொடுத்துட்டா போதுமா? அதனால என்ன யூஸ்? அதை யோசிக்கணும். யூஸ் இருக்கணும். அவங்க செய்யற வேலையினால ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அப்ப மட்டும்தான் அந்த வேலையை கொடுக்கணும். சோ அப்ப இன்னும் ஒரு 1 இயர் நம்ம ரன் பண்ணலாம். நம்ம பிசினஸ் பண்றத பார்த்து நாளைக்கு 4 கம்பெனி வரும். சரிங்களா? அப்படி வரும்போது என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? அப்படி வரும்போது அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இன்னும் டாஸ்க் இன்க்ரீஸ் பண்ணலாம், சேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம். அது அப்ப பாத்துக்கலாம். இல்ல வேணும் மெம்பர்ஸ் புதுசா ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்ப ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தரப்பு. சோ பார்க்கலாம். இதுக்கு என்ன வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசலாம். சார் கீதா சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். வேறவங்க பேசட்டுமா? அது 20,000 கொஞ்சம் கம்மி பண்ணி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கம்மி பண்றதுக்கும் சரி, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வெளியே அனுப்பாத இருக்கிறதுக்கும் சரி, அதுக்கும் தேவையான ஆப்ஷனையும் நாங்க பண்ணிருக்கோம். மண்டே டியூஸ்டேல மட்டும்தான் நமக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் வெளியே அனுப்பாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதையும் யோசிச்சிரு. நீங்க ஒரு அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இருந்தாங்க நமக்கு வருமானம் அதிகமா வந்துரும்ன்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இவங்க எல்லாம் என்ன ஒண்ணுமே ப்ராப்பரா வருமானம். நீங்க ஒரு டயலாக் சொன்னீங்க இல்லைங்களா சார், நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியா ஒண்ணு மணி இத்தனை நாளா இந்த குரூப்ல இருந்துட்டோம். இப்ப இந்த குரூப்லயே இப்ப ஒரு 100 பேர் இருக்கிற குரூப்ல ஒரு 30 பேர் ஒர்க் பண்ண போறாங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே போயிடணும், அவங்க மட்டும் ஒர்க் பண்ணி சம்பாதிப்பாங்க, நான் எங்களால பண்ண முடியலன்னு பார்க்கும்போது ஒரு கில்ட்டி ஃபீல் வரும் சார் அப்படின்னு அது ஒரு தாட். இப்ப திடீர்னு போய் வெளியே போங்கன்னு சொன்னா எப்படி எங்களால அது ஏத்துக்கேன்னா நம்ம அப்படிதான் உருவாக்கி இருக்கோம் எஸ்பிஓவை. அதுக்கும் ஒரு ஆப்ஷன். அத்தனை பேர் வெளியே போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் பண்ணி பண்ணுங்க. மண்டே டியூஸ்டேல ஒரு நல்ல சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும், பார்க்கலாம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், என்னோட பேரு வினரசி சார். ஒவ்வொருத்தரா பேசுங்க சார். வணக்கம் சார், என்னோட பேரு வினரசி சார். நான் விஜய் சாரோட டீம் சார். சார் எனக்கு நீங்க அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு நான் எந்திரிக்கும் போது நீங்க ஆடியோ போட்டுட்டு இருந்தீங்க, பிளான் லான்ச் ஆன ஆடியோ போட்டுட்டு இருந்தீங்க சார். நான் அப்ப நினைக்கும் போது நான் நினைச்சேன் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் லைட்டா எனக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்தது சார். ஏன்னா ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் குரூப் எல்லாம், கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனா அதற்கப்புறமா நீங்க காலையில மறுபடியும் ஒரு ஆடியோ போட்டீங்க சார். அந்த ஆடியோ கேட்டது எனக்கு ரொம்பவே கான்பிடென்ட் வந்தது சார். ஏன்னா நான் எஸ்பிஓல ஆகஸ்ட் மாசம் கடைசியில தான் ஜாயின் பண்ணேன். கடந்த 8 மாதங்களா ரொம்ப ஹோப்ஃபுல்லா தான் நான் இந்த குரூப்ல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண மெம்பரா இருந்து இன்னைக்கு விஜய் சாரோட டீம்ல ஒரு அட்மினா உயர் அளவுக்கு நான் கான்பிடென்டா தான் எஸ்பிஓல இது வரைக்கும் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னும் கான்பிடென்டா நான் பயணம் பண்ணுவேன் சார். நீங்க மண்டே டியூஸ்டேல கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் சார் நாங்க எல்லாருமே இருக்கோம். கண்டிப்பா நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு காரண காரியம் இருக்கும். கண்டிப்பா அதுக்கு நாங்க வெயிட் பண்றோம் சார். தேங்க்யூ சார். ஹலோ சங்கர் சார். வெரி குட் மார்னிங் சார். ஹலோ சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. ஹலோ சங்கர் சார். சார் சங்கர் சார். ஓகே. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கினதெல்லாம் சும்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ சொல்ல பத்தாது. பட் உங்க ஸ்ட்ரகிள் ஐ நோ வெரி வெல் அது எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்க வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. பேஸ்ட் ஆன் பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில எந்த கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோ பண்ணியிருக்காது. பட் வி ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அண்ட் எல்லாரும் சார்பாகவும் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் தெரிவிச்சுக்கிறேன் சார். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் இந்த பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில சும்மா கேஷுவலா இருந்துகிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. நான் எவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட தேர் ஃபியூ மெம்பர்ஸ் அந்த மாதிரி இன்ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் பணக்கடையும் சொல்லியிருப்பேன், சங்கர் சார் சொல்லுங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இன்னும் நல்லா பணக்கடையும் சொல்லுவேன், நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கா இன்னும் ஆக்டிவ் மெம்பர்ஸா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அப்பதான் நம்ம ஃபியூச்சர் கம்பெனியை ரொம்ப நல்லா ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த தாட்ல தான் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். ஸோ நீங்க பண்றதுல எதுவுமே தப்புன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். எவ்ரிதிங் இஸ் குட் அண்ட் நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் we always support you sir. Thank you very much sir. Hello Shankar sir. Hello sir. Good afternoon sir.
குட் ஆஃப்டர்நூன் சார். கேக்குறீங்களா சார்? கேக்குது சார். சார் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசலாம் சார். லாஸ்ட் டைம் பேசுனதுனால உங்ககிட்ட பேசும்போது ஒரு லட்சர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். மறுபடியும் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். சார் என்னோட சின்ன கேள்வி, நான் இப்ப இந்த நடுவில் போயிட்டு இருக்க ஒரு 4-5 நாள் அந்த கேள்வியிலும் கிடையாது. என்னோட கேள்வி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சொல்லுங்க. அதாவது என் பையன் வந்து ஷேர் மார்க்கெட்டிங் கிளாஸ்ல வந்து சேர்த்து விட்டு அப்படி 6000 ரூபாய் கட்டி சேர்ந்தா அப்படி. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் அவங்ககிட்ட கேட்டாலே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார் கிட்ட கேட்டாலும் அதை பத்தி சாரும் சரியா சொல்றது இல்ல. அதை பத்தி தான் ஷேர் மார்க்கெட்டிங் அந்த கிளாஸ் என்ன ஆச்சுன்றத கேட்கலான்னு மட்டும் தான் சார். மற்றபடி இந்த காசு கட்டுறது 20,000 ரூபாய் பணம் அதெல்லாம் நான் எனக்கு ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்துக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். என் மகனுக்கு பதில் சொல்லுங்க சார். எனக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார், பண்ணிருக்கான் சார். என் பையன் பண்ணிருக்கான் சார். ஓகே. அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அப்டேஷன் என்ன? அவன் கேட்டா சொல்ல மாட்டான் சார். இல்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா இல்ல உங்க சன்னு ஜாயின் பண்ணிருக்காரா? மகன் தான் ஜாயின் பண்ணிருக்கா. அப்படி ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அது உள்ள புண்ணு போறவங்களுக்குலாம் இல்ல. நான் வேலையில நான் பிஸியா இருக்கேன். நானு அது கேட்டா அவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அதுதான் அதை பத்தி என்ன ஆச்சு கேட்கலாம்னு சொல்லிட்டு கேட்கலாம் சார். இந்த எஸ்டிஓல ரெக்கமெண்ட் பண்ண ஷேர் மார்க்கெட் கிளாஸ் அந்த கிளாஸா? ஆமா சார். ஓகே. அதுல கிளாஸ் வேற யாரு? எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல என்ன நடக்குதுன்னு. நான் சொல்றேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி ஃபார் தி ட்ரபிள். ஆக்சுவலி சார் சொல்ற மாதிரி யூசுப் பிரதர் சொல்ற மாதிரி அந்த ட்ரேட் மார்க்கெட்ல இது ட்ரேடிங் இதுல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. அதுல என்னன்னா ஒரு டைம் லைன் வந்து எல்லாரும் அந்த ஃபுல் கோர்ஸ் வந்து முடிக்க முடியல சார். ஏன்னா நானே வந்து டிராவலிங்ல இருந்தேன். ஸோ வந்து பாக்குறதுக்குள்ள அந்த டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஸோ சில கம்பெனில வந்து அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த அன்லிமிட்டட் எப்ப வேணாலும் 1 இயர்ல எப்ப வேணாலும் ஆட் பண்ற மாதிரி ஒரு டைம் லைன் கொடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டா கொடுத்ததுனால எங்களாட்டி அதை கம்ப்ளீட்டே பண்ண முடியல சார். நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ண முடியல. சில பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, சில பேர் கம்ப்ளீட் பண்ணல. அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த டைம் லைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னைக்கு ஒரு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான டைம் லைன் எவ்வளவு கொடுக்குறாங்க அவங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 3 months மாதிரி. ஆமா, 3 months கொடுத்திருந்தாங்க. பிளஸ் அதை எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. பட் எனக்கு ரிக்வெஸ்ட் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 year டைம் பீரியட் இருந்தா ஏதாவது டவுட் இருந்தா கூட அவ எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணி அவங்க பார்த்துட்டு அது கோ த்ரூ பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு. அவங்க கிட்ட நாங்க அப்ரோச் பண்ணிருக்கோம் அப்படின்னா அவங்க அந்த கோர்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே அந்த மெட்டீரியல் அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு லாஸ்ட் ஒரு 15 to 20 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்துச்சு. அந்த நீங்க என்ன கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கே ரிட்டர்ன் கிடைச்சிற மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நான் கேக்குறேன் சார், இது சம்பந்தமா என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்றது. அது மாதிரி கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு டைம் லைனே தேவைப்படாது, எப்போனாலும் பாத்துக்கலாம். கரெக்ட் சார். அதே மாதிரி நான் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரல. எனிவே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நான் ஃபாலோ பண்றேன். கொஞ்சம் வெளியே நம்ம சுத்திட்டு இருந்ததுனால அது என்னன்னு தெரியல. நம்ம கேட்டலாம், இது என்னன்னு கேட்டு செக் பண்ணலாம். நாங்க ரெக்கமெண்டேஷன் அதுதான். கொஞ்சம் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கே ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்களும் நாங்க இதை பத்தி கன்சிடர் பண்றது சொல்லிருக்காங்க. இதோட அப்டேஷன் என்ன அப்படிங்கறத நான் விசாரிச்சு பாக்குறேன் சார், செக் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சார். சதீஷ்குமார் பேசுறேன் சார். சதீஷ்குமார் சார், சொல்லுங்க சார். ரிலேட்டடாவே மேபி சார் அவங்க வந்து மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண கொடுக்காம இருக்கிற ரீசன் அதை வச்சு மற்றவங்களும் அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ்க்கு அவைல் பண்ணிப்பாங்க, அவங்களோட மெட்டீரியல் மாதிரி. அப்படியா இருக்கலாம். பட் நிறைய கம்பெனிஸ் நான் பார்த்தது சார், ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பவுமே கேட்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேட்கலாம் சார். ஓகே சார், நம்ம பேசலாம். இதை பத்தி அவங்க கிட்ட பேசணும்னா இதுக்குன்னு தனியா மேபி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், சரிங்களா? அந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன நீடட் தேவை, ஒரு ஃபீட்பேக் சர்வே மாதிரி நம்ம எடுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா கிளைண்ட்ஸுக்குமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். நம்ம புதுசா ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த ஒரு ஒன் ஆஃப் கம்பெனி மட்டும் தான் இருக்கு. நாளைக்குன்னா நிறைய இந்த மாதிரி போகும்போது நம்மளுடைய ஃபீட்பேக் என்னன்னு அவங்களுக்கு கொடுக்கணும். அங்க அந்த ஒப்பீனியன் சர்வேன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அங்க மைக்ரோ டாஸ்க்ல வச்சிருப்போம். அந்த டாஸ்க வைக்கிறதுக்கான ரீசனே அதுதான். அவங்க கொண்டு ஒவ்வொரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்குமே என்ன ஃபீட்பேக், மக்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றத எடுத்து கொடுத்து அதுல இருக்கிற மைனஸ் என்ன பிளஸ் என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க சரி செய்யறதுக்காக தான் இங்க இந்த ஒப்பீனியன் சர்வே அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் போல்ன்றதே வச்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லா கம்பெனிக்குமே இதை போலும், நம்ம இந்த கம்பெனிக்கிட்டையுமே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு.
சொல்லலாம், கண்டிப்பா அதை பண்ணி கொடுப்பாங்க, பண்ணி கொடுக்க சொல்லலாம். அப்ப நம்ம தானே இவ்வளவு பண்றோம், அப்ப நமக்காக பண்ண மாட்டாங்களா என்ன? பண்ண சொல்லிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அப்புறம் கரண்ட் சார் எஸ்பிஓ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். வந்திருக்கு சார். நீங்க சொல்றது எல்லாமே நாங்க நினைக்கிறதே தான் சொல்றீங்க. நாங்க எஸ்பிஓ சப்போர்ட் பண்றோம் சார். நீங்க உங்களுக்கு வேணுங்கிறத பண்றீங்க, அதே மாதிரி நாங்க உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பா பண்ணுவோம் சார். இந்த ரிஸ்க் எடுக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு விஷயம் இல்லை சார், அதை கண்டிப்பா பண்ணுவோம். பட் அந்த பேமெண்ட் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் பே பண்ணிட்டு 3 monthsல நமக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார். அது ஒரு சஜஷனா. நாங்க இப்ப எப்படி பேசியிருக்கோம், எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க பண்ற மாதிரி சரிங்களா, செகண்ட் டைம் மட்டும் ஆல்டர்னேட் ஆப்ஷன் எஸ்பிஐவே அதுக்கு உண்டான பொறுப்பை ஏத்துக்கிற மாதிரி கேட்டிருக்கோம். அவர் 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதுல ஒன் ஆஃப் த ஆப்ஷன் செகண்ட் டைம்ல இருந்து நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த பிசினஸ் நீங்க பண்ணுவீங்க. அது ஒரு பிசினஸ் தான் சார், ஃபர்ஸ்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, அதுவும் ஒன் ஆஃப் த பிசினஸ். அது ஒரு சர்வீஸா தான் நம்ம பண்ண போறோம். அந்த சர்வீஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க, செகண்ட் டைம்ல இருந்து அது எஸ்பிஐவே அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் ஒன்று பண்ணிருக்கோம். அது நான் சொல்றேன் டீட்டெயிலா, அது எது ஓகே ஆகுதுன்னு பார்ப்போம், அதை பொறுத்து நான் சொல்றேன். நான் ஒவ்வொரு தடவையும் நீங்க பே பண்ணணும்ன்றது அவசியம் இல்லாத மாதிரியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் என்ன ஓகே ஆகுதுன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு நான் அதுக்கு அந்த மாதிரி சொல்றேன். நான் ஓகே சார். சார் செகண்ட் சஜஷன், நம்ம எதுவும் ப்ராடக்ட் சேல் பண்ற மாதிரி இல்ல கூப்பன் சேல் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி மார்க்கெட்டிங் இது பண்ணுமா சார்? ஏன்னா வேற ஒர்க்ல இருக்கும், ஃபுல் டைம் ஒர்க்ல. என்னன்னா இப்ப உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்து இதை நீங்க சேல் பண்ணிதான் ஆகணும், இதை நீங்க சேல் பண்ணாதான் உங்களுக்கு வருமானம்ன்ற ஒரு சுச்சுவேஷன் என்னைக்குமே ஏற்படுத்த மாட்டோம் சரிங்களா. நாம அதை ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ கொண்டு வரோம்னா கூட சரிங்களா, அதுக்கு தேவையான சேல்ஸுக்கு தேவையான விஷயத்தை எஸ்பிஓ உருவாக்கும். எஸ்பிஓ என்னைக்குமே ஒரு கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு இந்த பொருளை நீங்க வித்துதான் ஆகணும், இதை வித்தா இப்ப நீங்க பண்ண போறதுமே ஒரு பர்ச்சேஸ், அது ஒரு சர்வீஸ் தான் சரிங்களா. அந்த சர்வீஸை எப்படி பண்ண போறன்றது எஸ்பிஓட பிளான் தெரியும். மற்ற கம்பெனிகளுக்கும் நமக்கும் உள்ளான அந்த டிஃபரெண்ட் என்ன அப்படிங்கிறது, இங்கே நாமளும் சேல்ஸ் தான் பண்ணி கொடுக்க போறோம் அந்த கம்பெனிக்கு. ஆனா ஒவ்வொரு போயிட்டு நீங்க எத்தனை பேர் வாங்குவீங்க, நீங்க எத்தனை பேர் வாங்குவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அப்புறம் நீங்க ஒரு வீடு வீடா போயிட்டு நீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இதை வாங்க இதை வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாதிரிலாம் உங்களை கம்பல் பண்ண மாட்டோம் சரியா. அது கம்பல்சரி எஸ்பிஓ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னைக்குமே பண்ணாது. நீங்க இதை வாங்கி ஆகணும், வாங்கினாதான் உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற ஒரு வேலையை என்னைக்குமே பண்ணிட மாட்டோம். நீங்க மத்தவங்களை வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம் சரிங்களா. கண்டிப்பா சொல்லுவோம், அதனால ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமா இருக்கும், விருப்பப்படுறவங்க பண்ணிக்கங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ கான்செப்ட், வேற யாரா வாங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வீடியோ எடுத்து போடும்போது உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கு. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் கொடுக்குமே தவிர உங்களுடைய மந்த்லி சேலரிக்காக ஒரு யாரையோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு இத்தனை பொருளை வித்துட்டு வரணும், இத்தனை சர்வீஸை வாங்க சொல்லணும், அதை வாங்க வச்சாதான் உங்களுக்கு வருமானம், அப்படி மாதிரியான ஒரு கண்டிஷன் என்னைக்குமே எஸ்பிஐ கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பானு மேடம், தேங்க்யூ மேடம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சார்.